வணக்கம். சமீபத்தில் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன பார்த்திங்கன்னா, பள்ளிவாசல்களில் உலமாக்கள், அதாவது நம்ம சொன்ன பூசாரிகள், அந்த மாதிரி அவங்களுக்கு ஊதிய உயர்வு, அவங்க குடும்ப பெண்களுக்கு ஊக்கத்தொகை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உருது பாடசாலையில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படாமல் இருக்காங்க, அதுக்கு ஆசிரியர்கள் நியமிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி ஹிந்து கோயில்களில் இருக்கிற வருமானத்தை பூரா நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஆனால் அந்த கோயிலில் வேலை செய்கிற பூசாரிகளுக்கு இதுவரைக்கும் ஊதிய உயர்வு அறிவிச்சிருக்கீங்களா? இல்லை அந்த குடும்ப பெண்களுக்கு ஏதாவது நீங்கள் ஊக்கத்தொகை கொடுத்துருக்கீங்களா? எதுவும் இல்லை. ஆனால் பள்ளிவாசலில் இருந்து ஒரு பைசா கூட அரசாங்கம் எடுத்துக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது பள்ளிவாசலில் வர வருமானத்தை அவங்களே வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சம்பளம் வேணும் என்னங்கிறது அவங்க வருமானத்தை அவங்களே வச்சுக்க, அவங்க எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் எதுக்கு ஊக்கத்தொகையும் ஊதிய உயர்வும் கொடுக்குறீங்க எங்களுக்கு தெரியல. நான் இப்படி கொடுக்குறதே தப்பு, இதில் உயர்வாக வேறு கூட்டி கொடுக்குறீங்க. இதில் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்துக்கள் தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் உண்டியில் போடுற காசை எடுத்து, அறநிலைத்துறைக்கு நாம் கொடுக்குற காசை எடுத்து இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் மட்டும் சொல்ல முடியாது, திராவிட கட்சிகள் அனைத்துமே கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக நம்ம கோயிலில் போடுற காசை எடுத்து அவங்களுக்கு தாராளமாக வாரி வழங்கிட்டு இருக்கிறாங்க. கோயில் நிர்வாகம் இல்லை, எத்தனை கோயில் சீலஞ்சி எடுக்குது, அதையே சரி பண்ணுறதுக்கு இதில். அதனால் இந்துக்கள் என்ன ஒன்றுமா, அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற எந்த கோயிலையும் ஒரு பைசா கூட உண்டியில் போடாதீங்க. அப்படி நீங்கள் கோயிலுக்கு எதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா, அங்கே கோயிலில் நிறைய பெரிய பெரிய கோயிலில் நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர் இருக்காங்க, அவங்களுக்கு எதாவது செய்யுங்க. அதே மாதிரி அந்த கோயிலில் கருவறையில் நின்று பூஜை பண்ணுற ஐயரோ பண்டாரமோ யாரோ இருக்காங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கூட்டு கொடுங்க. ஏன்னா தட்டில் ஓட்டிங்கன்னா அது அறநிலையத்துறை பிடிக்குது தர முடியும். இதையும் செய்யுங்க, அவங்களுடைய வாழ்த்தாவது உங்களுக்கு கிடைக்கும். உண்டியில் போட்டிங்கன்னா அது நமக்கு எதிராக, அந்த காசு எடுத்து நமக்கு எதிராக தான் அவங்க செலவு பண்ணுறாங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா, திருப்பரங்குன்ற மலை மேலே தீபம் ஏற்ற சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டு இவங்க தீபம் ஏற்றலை, அதுக்கு எதிராக கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அதாவது நமக்கு எதிராக வழக்கு தொடர்ந்ததுக்கு நம்ம காசு, அதாவது நம்ம கையை வச்சு நம்ம கண்ணையை குத்துறாங்க, நம்ம போடுற காசை நமக்கு எதிராக செலவு பண்ணுறாங்க. அதனால் தயவு செஞ்சு அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற எந்த கோயிலுக்கும் ஒரு பைசா கூட நீங்கள் காணிக்கை போடாதீங்க. இது நான் சொல்லலை, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அக்கா ஜோதி அவங்க சொல்லியிருக்காங்க, கோயிலுக்கு எதுக்கு செலவு பண்ணீங்க, அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ சிவகுமார் சொல்லியிருக்காரு, எதுக்கு கோயிலுக்கு போகிறீங்கன்னு கேட்டிருக்காரு, அவர் கரெக்டாக சொல்லிக்கிறாரு. ஏன்னா நம்மளோட இந்துக்களுடைய காசு அனாவசியமாக செலவாகுது. அதாவது இந்துக்களுடைய காசு இந்துக்களுக்கு பயன்படுத்துறதில்லை, கோயிலுடைய வளர்ச்சிக்கும் பயன்படுறதில்லை. இந்துக்கள் போடுற காசு அனைத்தும் கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுக்காக மட்டுமே இந்த அரசாங்கம் பயன்படுத்திட்டு இருக்குது. தயவு செஞ்சு இந்துக்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற எந்த கோயிலையும் காசு போடாதீங்க. ஜெய்ஹிந்த்.